ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலார்ஜுவேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். நாளைய தினம் புது வருட பிறப்பு ஜனவரி 1. இந்த முறையில் குளித்து பாருங்கள். எப்படியாவது இந்த 3 பொருள் வாங்கிடுங்க. இதுவரை உங்களை பிடித்திருந்த தரித்திரம், பீடை, நோய், கடன், வறுமை இவை அனைத்தும் நீங்கி வரும் புது வருடம் முழுவதும் பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது. வம்சத்துக்கே கோடீஸ்வர யோகம்தான். நமக்கு புது வருட பிறப்பு அப்படின்னா அது தமிழ் வருட பிறப்பான சித்திரை மாதத்தோட முதல் நாள் தான். இருந்தாலும் இன்றைய தினம், அதாவது இந்த காலகட்டத்தில் இந்த ஆங்கில வருட பிறப்பை தான் நாம பெரும்பாலுமே விமர்சையா கொண்டாடிட்டு வர்றோம். அதன் அடிப்படையில் நம்முடைய கஷ்டங்கள் தீர இந்த வருடத்துடைய கடைசி நாள் நாம செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரம். அதாவது இந்த பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க டிசம்பர் 31ஆம் தேதி, அதாவது இன்று இரவு இந்த பரிகாரத்தை செய்தாலும் சரிதான், அல்லது நாளைய தினம் அதிகாலை நேரம், அதாவது ஜனவரி 1ஆம் தேதி காலையில இந்த பரிகாரத்தை நீங்க செய்தாலும் சரிதான். உங்களுடைய டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்க இந்த பரிகார குளியல் பண்ணிடுங்க. இன்று முடியக்கூடிய இந்த 2024ஆம் ஆண்டோட நம்முடைய கஷ்டங்கள் கடந்து போகட்டும். நாளை வரக்கூடிய 2025ஆம் ஆண்டு நல்ல வருடமா பிறக்கட்டும் அப்படின்ற வேண்டுதலை இறைவனின் பாதத்தில் வைத்துட்டு இந்த பதிவை நாம பார்க்கலாம். வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறீங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஓம் மகாலட்சுமியே நமக அப்படின்ற கமெண்ட்டும் போட்டுருங்க. பெரும்பாலுமே புது வருஷம் துவங்குறப்போ, அதாவது டிசம்பர் 31 செவ்வாய்க்கிழமை இரவு 12 மணி வரைக்கும் நம்மள பல பேர் கண் விழிச்சிட்டு தான் இருந்து புத்தாண்டை வரவேற்போம். அதுக்கப்புறமா நம்முடைய நண்பர்கள் சொந்த பந்தத்துக்கு புத்தாண்டு வாழ்த்து கூறிட்டு நாம தூங்குறதுக்கு போவோம். இப்படி செவ்வாய்க்கிழமை இரவு 12 மணிக்கு மேல தூங்க செல்வதற்கு முன்பு ஒரு முறை இந்த முறையில குளிச்சிடுங்க. விடிந்தா புதன்கிழமை உங்களை பிடித்த தரித்திரம் எல்லாம் இந்த வருடத்தோடு முடிந்து போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெதுவெதுப்பான தண்ணீர்ல கொஞ்சமா மாட்டோட கோமியம், பசுவோட கோமியம், கொஞ்சமா கல்லுப்பு, கொஞ்சமா மஞ்சள் பொடி, கொஞ்சம் பன்னீர், இந்த பொருள்களை எல்லாம் போட்டு இந்த தண்ணீரில் தலைக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா தூங்க போகலாம். இந்த குளிக்கின்ற தண்ணீரில் கலக்க தேவையான பொருளை முன்கூட்டியே இன்று ஈவினிங்கோ இன்று இரவு நேரத்திலேயே நீங்கள் வீட்டில் எடுத்து வச்சிருங்க. குலதெய்வத்தை வேண்டி இந்த தண்ணீரை தலையில ஊற்றும் போது வாழ்க்கையில என்னை தொடர்ந்து வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் இந்த வருஷத்தோடு கடந்து போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தலைக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வழக்கம் போல தூங்க போயிடலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த முறையில் இந்த வருடத்தோட இறுதியில நாம குளிக்கிறப்போ நம்ம பிடிச்சிருக்கக்கூடிய பீடை, தரித்திரம் எல்லாம் இந்த குளியலோடு, அதாவது இந்த வருடத்தோட கடைசி நாளோடு போயிடும் அப்படின்ற நம்பிக்கை உங்க மனசுல வரணும். அடுத்து பிறக்கக்கூடிய புத்தாண்டுல நாமும் புதிதா பிறந்தவர்கள் மாதிரி சந்தோஷமா இந்த நாளை நாம கொண்டாடணும். ஒருவேளை இன்று இரவு, அதாவது 31ஆம் தேதி இரவு இந்த குளியல் உங்களால கடைபிடிக்க முடியல அப்படின்னு சொல்றவங்க புது வருஷம் பிறந்ததும் ஜனவரி 1ஆம் தேதி அதிகாலை வேளை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த குளியலை கடைபிடிக்கலாம். தவறு ஒன்றும் கிடையாது. முடிந்தவர்கள் இன்று இரவே நீங்க இந்த குளியல் பண்ணிருங்க. முடியாதவர்கள் இரவு நேரத்தில் குளிச்சா சளி பிடிக்கும், ஜலதோஷம் பிடிச்சிக்கும். இந்த மாதிரி சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நாளை காலை வேளையில் நீங்கள் குளிக்கும் போது கூட இந்த பரிகாரத்தை பரிகார குளியல் பண்ணிக்கலாம். அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. இந்த வருடத்தில் உங்களுக்கு இருந்த கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் கடந்து போகட்டும். பிறக்கக்கூடிய புது வருடம் நல்ல வருடமாக பிறக்கட்டும். இந்த புது வருடத்தில் புது நண்பர்கள், புது உறவுகள், புது வரவுகள் அப்படின்னு புது சந்தோஷம் கிடைக்கிறதுக்கு இறைவனை வேண்டி இந்த பரிகார குளியலை இந்த நாளில் செய்து பாருங்க. நிச்சயமாக வரக்கூடிய 2025ஆம் ஆண்டு அனைவருக்குமே நல்ல ஒரு சிறப்பான ஆண்டா இருக்கும். அடுத்ததா இந்த பிறக்கக்கூடிய புது வருடத்துல நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள், குறிப்பா பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை, பணவரவுல இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு பணவரவு இந்த வருடம் முழுவதுமே இருக்க, இந்த வருடத்துல முதல் நாள் நாம என்ன பொருள்களை வாங்கணும், என்ன செலவு முதல் செலவா செய்யணும், எந்த பொருளை தானம் கொடுக்கணும், அது குறித்த தகவலையும் தெரிஞ்சுக்கலாம். இன்று மனிதர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கஷ்டம் அப்படின்னா பண கஷ்டம். இல்லாதவர்கள் இருப்பவர்கள் கிட்ட கையேந்தக்கூடிய நிலைமை. இந்த நிலைமை இந்த புது வருஷத்துலயாவது மாறணும். நம்முடைய தேவைக்கு நாம பணம் சம்பாதிக்கணும். அடுத்தவங்க கிட்ட கையேந்தி விடக்கூடிய சூழ்நிலையை அந்த கடவுள் நமக்கு கொடுக்கவே கூடாது. இந்த வருடம் செல்வ செழிப்போடும் ஆரோக்கியத்தோடும் வாழணும் அப்படின்னு இறைவனை நாம வேண்டிக்கலாம். நாளைய தினம் புது வருடம் பிறக்க இருக்கு. இந்த புது வருஷத்துல நம்முடைய செல்வ செழிப்பு பல மடங்கா அதிகரிக்கிறதுக்கும்
கடன் சுமை குறையவும் நாம் செய்யக்கூடிய 2வது பரிகாரம் இந்த பரிகாரம். ஜனவரி 1ஆம் தேதி நீங்கள் செய்யக்கூடிய முதல் செலவு இந்த பொருளை வாங்குவதற்காக தான் இருக்கணும். அதே சமயம் நீங்கள் வாங்கின அந்த பொருளை நீங்களே வைத்து பயன்படுத்தக்கூடாது. அதை யாருக்காவது தானமாக வந்து கொடுக்கணும். ஜனவரி 1ஆம் தேதி முதலாக காசு கொடுத்து நீங்கள் வாங்க வேண்டிய அந்த பொருள் என்ன, அந்த பொருளை யாருக்கு எப்படி தானம் கொடுக்கிறது அப்படின்றத நாம் வந்து தெரிஞ்சுக்கலாம். செல்வ செழிப்பு அப்படின்னு வந்து பார்த்தாலே வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அப்படின்னாலே அது வந்து பசுவிலிருந்து எடுக்கப்பட்ட பசுனை அல்லது பசும்பால். இந்த 2ல் ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் ஜனவரி முதல் நாள் காலையிலேயே வந்து வாங்கணும். ஜனவரி முதல் நாள் நீங்கள் செலவு செய்யக்கூடிய பணத்தில் இந்த 2 பொருளை வந்து வாங்குங்க. பெரும்பாலும் காஃபி போட பால் வாங்கக்கூடிய பழக்கம் வந்துட்டு இருக்கும். ஜனவரி 1ஆம் தேதி காலை பணம் கொடுத்து பசும்பால் வாங்குங்க. பாக்கெட் பால் வாங்குறது இதுக்கு கணக்கில் வராதுங்க. பசும்பால் தான் நாம் முதலாக வந்து வாங்கணும். அப்படி வாங்கின பசும்பாலை முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம். இது ஆன்மீகத்தில் நமக்கு மன நிம்மதியையும் அதற்கான பலனையும் வந்து கொடுக்கும். அப்படி இல்லையா, இன்னும் பல மடங்கு உங்களுக்கு பலன் கிடைக்கணும் அப்படின்னா ஏதாவது ஆசிரமம் இருக்கும் இல்லையா, குழந்தைகள் வாழக்கூடிய ஆசிரமம், அந்த ஆசிரமத்துக்கு இந்த பசும்பாலை வாங்கி நீங்கள் தானமாக வந்து கொடுக்கலாம். உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருந்தால் ஒரு 5 லிட்டர் அளவு பசும்பால் வாங்கி கூட குழந்தைகள் இருக்கக்கூடிய ஆசிரமங்களுக்கு நீங்கள் தானம் வந்து கொடுக்கலாம். முடியலைன்னா உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஏழை குழந்தைக்கு ஒரு 1/2 லிட்டர் பசும்பால் வாங்கி தானம் வந்து கொடுங்க. அங்கே குழந்தைகள் அந்த பசும்பாலை காய்ச்சி சர்க்கரை போட்டு குடிக்க பயன்படுத்திப்பாங்க. இல்லைன்னா ஜனவரி முதல் நாள் அந்த பசும்பாலில் பால் பாயசம் செய்து கூட நீங்கள் யாருக்காவது தானம் வந்து கொடுக்கலாம். தவறு கிடையாது. குழந்தைகள் முதியவர்கள் இருக்கக்கூடிய ஆசிரமத்துக்கு இந்த தானம் செய்தீங்கன்னா ரொம்பவே வந்து சிறப்பு. அடுத்தபடியாக சொல்லக்கூடிய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா பசுனை வாங்கி கோயிலுக்கு தீபம் ஏற்றதுக்கு நாம் தானம் வந்து கொடுக்கலாம். ஆன்மீக ரீதியாக இந்த தானம் உங்களுக்கு செல்வ செழிப்பை வந்து கொடுக்கும். அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறப்போ இந்த பசுனையை வாங்கி இதே போல் குழந்தைகள் இருக்கக்கூடிய அனாதை ஆசிரமங்களுக்கும் முதியோர் இல்லத்துக்கும் தானம் வந்து கொடுக்கலாம். அதை அவங்க சாப்பாட்டில் வந்து சேர்த்து சாப்பிட்டுப்பாங்க. குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடிய பொருட்களில் இந்த பசும்பாலும் நெய்யும் வந்து அடங்கும். அது கிடைக்காத குழந்தைகள் எவ்வளவோ பேர் இருக்காங்க. அவர்கள் பயனடையும்படி நாளைய தினம் உங்கள் வசதிக்கு ஏற்ப இந்த 2 பொருளை வாங்குறதுக்கு காசு வந்து செலவு பண்ணுங்க. வாங்கின பொருளை தானமும் வந்து கொடுங்க. நிச்சயம் கடவுள் உங்களுக்கு இந்த வருடம் முழுவதும் நிறைய பணத்தை வந்து கொடுப்பாரு, நிறைய வசதியை வந்து கொடுப்பாரு. அடுத்த வருடத்துக்குள்ள உங்களுடைய வளர்ச்சியை கண்டு ஊரே மெய்சிலிருக்கும். நீங்கள் நம்பிக்கையோடு இந்த பரிகாரங்களை வந்து செய்து பாருங்கள். அடுத்ததாக இந்த வருடத்துக்கான முதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கு. அதனால் புதன்கிழமை அப்படின்றது புதன் பகவானுக்கு உரிய நாள், பெருமாளுக்கே உரிய நாள். இந்த நாளில் நம்ம வீட்டுக்கும் சுபிட்சத்தை தரக்கூடிய சில பொருட்களை வந்து கடையிலிருந்து வாங்கி வந்து நம்ம வீட்டோட பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்வது சிறப்பாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த பொருட்களை வந்து புத்தாண்டன்று இரவு ஒரு 9 மணிக்குள்ளையாவது நீங்கள் வாங்கி வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்து பாருங்கள். நிச்சயமாக வீட்டோட பொருளாதாரம் வந்து அதிகரிக்கும். இந்த வருடம் புதன்கிழமையில் வந்து இந்த புத்தாண்டு பிறக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். அந்த நாளில் வரக்கூடிய ராகு காலம் யமகண்டத்தை தவிர்த்து மற்ற நேரத்தில் நல்ல நேரத்தில் வந்து புதிதாக ஒரு தேங்காய் ஒன்றை வாங்கி வந்து உங்கள் வீட்டோட பூஜை அறையில் வைத்து வழிபாடு வந்து செய்யணும். அதுக்கப்புறமா அந்த தேங்காயை எடுத்து நீங்கள் சமையலுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம். தேங்காய் அப்படின்றது மங்களத்துடைய அடையாளமாக வந்து சொல்லப்படுது. இந்த பொருளை வீட்டில் வாங்கி வைக்கிறது மிகவுமே வந்து நல்லது. அடுத்ததாக இந்த நாளில் நாம் வாங்க வேண்டிய இன்னொரு முக்கியமான ஒரு பொருள் மயிலிறகு. முருகப்பெருமானின் வாகனமாக இருக்கக்கூடிய மயிலின் இறகை வீட்டில் வைக்கிறதுனால நேர்மறை ஆற்றல்கள் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக ஒரு 10 ரூபாய் கொடுத்தாவது இந்த நாளில் பச்சை பயிறு, அதாவது பாசி பயறு வந்து வாங்கணும். பச்சை கலரில் இருக்கக்கூடிய பாசி பயறு வாங்கணும். பாசி பருப்பு கிடையாது, பச்சை பயறு வந்து வாங்கணும். அந்த பச்சை பயிரை வாங்கி பெருமாள் கோயிலுக்கு தானம் வந்து கொடுக்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் வாங்கி வந்து வைத்தும் அதை வந்து பயன்படுத்திட்டு அதுக்கப்புறமா ஏதாவது நிவேதினம் செய்தும் கடவுளுக்கு வந்து படைக்கலாம். நீங்களும் அந்த பயிரை வந்து பயன்படுத்திக்கலாம். கடைசியாக லக்ஷ்மி குபேரர் சிலை இந்த நாளில் வாங்கி வைக்கிறது வந்து சிறப்பு. லக்ஷ்மி குபேரர் சிலை கிடைக்காட்டினாலும் பரவாயில்லை, லக்ஷ்மி குபேரருடைய படத்தையாவது இந்த நாளில் வாங்கி வைத்து நீங்கள் வழிபாடு வந்து செய்யுங்க. இதனால் இந்த ஆண்டு முழுவதும் வீட்டில் வந்து செல்வம் பெருகி கொண்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அடுத்ததாக புதன்கிழமை அப்படின்றது
கல்விக்கான நாள். அதனால உங்கள் வீட்டில் படிக்கக்கூடிய குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா புதிதாக நோட்டு, பேனா, புத்தகம் இவை அனைத்துமே வாங்கி வந்து பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்துட்டு அதை வந்து உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு நீங்கள் வந்து கொடுக்கலாம். இன்னும் வாய்ப்பு இருக்கக்கூடிய பட்சத்தில் நிறைய நோட்டு புத்தகங்கள் வாங்கி அதை படிக்கிற மற்ற குழந்தைகளுக்கும் நீங்கள் தானமாக வந்து கொடுப்பது உங்கள் வாழ்க்கை அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய புண்ணியமாக வந்துட்டு இருக்கும். வரக்கூடிய இந்த புத்தாண்டை அனைவரும் சரியாக பயன்படுத்தி இந்த வழிபாட்டு முறைகளை வந்து கடைபிடித்து இந்த வருடம் முழுவதும் அனைவரும் மிகுந்த செல்வ செழிப்போடும் மன நிம்மதியோடும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கடவுளை வணங்கி அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் கூறி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிற. இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கிறீங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.